வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கையும் கோதுமை மாவையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சிடலாம். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நமக்கு ஒரு விசில் வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்குங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிணைவோமோ அதே மாதிரி பிணைஞ்சி வச்சிடலாம். இப்போ மாவுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா தடவி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு மாவு காயாது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு மாவு ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வெந்துருச்சு. இதோட தோலையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே இதோட தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சிடலாம். சூடாக இருக்கும் போதே மேஷ் பண்ணுறப்ப தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். மேஷர்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி கரண்டி இருந்தாவே போதும். இந்த மாதிரி மசிச்சிடலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதும், ரொம்பலாம் வணங்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கிக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். நீங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே சேர்த்திட்டு இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்தனால நம்ம ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருந்தனால இது கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து ஃபுல்லாக மொத்தமாகவே எடுத்து ஒரே சப்பாத்தியாக செஞ்சிடலாம். மாவை நம்ம செப்பரேட் பண்ணி சின்ன சின்ன சப்பாத்தியெல்லாம் செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு பெரிய சப்பாத்தியாக இந்த மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா அதோட கார்னர் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ
இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி மேலே ஃபுல்லாக தூவி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா 2 சைடும் சமமாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாக வர மாதிரி பண்ண வேண்டாம். நல்லா ஈவனாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுருங்க. இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி செஞ்சிடலாம். நம்ம எல்லா மாவுலையும் செஞ்சிட்டோம். அவ்வளோதான். இதுதான் கரெக்டான ஷேப். இப்போ தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை நம்ம வேக வச்சிடலாம். இதை அப்படியே எண்ணெயிலே போட்டு பொரிக்கலாம். ஆனால் அப்படி பொரிக்கும் போது நமக்கு நிறையா எண்ணெய் இழுக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி 2 சைடு வேக வைக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.